600 வருஷம் பழமையான இந்த கோயில் நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கிற வேணுகோபால சுவாமி கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி, கல்யாணம் நடக்காதவங்க இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணால் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இங்கே வந்து பூஜை செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த கோயிலில் பகவான் 3 வகையான நிலையில் காட்சி தருது. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம். இங்கே மகாலட்சுமிக்கு தனியான சன்னதியும் இருக்குது. தன்வந்திரி, ஹைகிரீவர், விநாயக பெருமான், யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், அதே மாதிரி ரங்கநாதர், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு வகையில் அழகாக காட்சி தராங்க. எங்கள் ஆண்டாளுக்கும் சன்னதி இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே அவ்வளோ அழகாக தெரியும். ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகான வேலைப்பாடோடு இருக்குது. திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இருக்குது. இந்த 108 கால் மண்டபத்தில் நீங்கள் ஒவ்வொரு அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடு இருக்கும். இதில் ஒரு மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திப்பு சுல்தானோட அந்த சிற்பம் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஒரு வடிவங்கள் அழகழகாக இருக்கும். மீன் வடிவங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். கொங்கு மண்டலம் இல்லையா, திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் ரங்கையா அப்படிங்கிறவர் அவரோட நிதி பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. இங்கே இருக்கிற இதில் வந்து வரியை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து திப்பு சுல்தானுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தவர் ஒரு 3 வருஷமாக வரியை கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்து இந்த 108 கால் மண்டபத்தை கட்டினதாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.